கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் 2 மாணவர்களுக்கு ஷிகெல்லா பாக்டீரியா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அதே பள்ளியைச் சேர்ந்த மேலும் 25 மாணவர்கள் அதே அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் கேரளா மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை தனது தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அசுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரமற்ற உணவு மூலமாக மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு ஆபத்தான பாக்டீரியா தொற்றே ஷிகெல்லா ஆகும். இது மனித உடலின் குடல் பகுதியை முதன்மையாக பாதிக்கும் தன்மை கொண்டது. முக்கிய அறிகுறிகள்: இத்தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் தீவிர வயிற்றுவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படும். சமீபத்தில் கேரளாவில் இந்த தொற்றின் காரணமாக 4 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அம்மாநில மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கேரளா முழுவதும் சுமார் 85 பேருக்கு ஷிகெல்லா தொற்று இருப்பது ஆய்வக சோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 70 பேர் இத்தொற்றுக்கான அறிகுறிகளுடன் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பாதிப்புகள் முக்கியமாக வயநாடு, கோழிக்கோடு, ஆலப்புழா மற்றும் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளனர். இந்த தொற்று பரவல் தற்பொழுது முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். வயநாடு மற்றும் பாதிப்பு அதிகம் உள்ள இதர மாவட்டங்களில் சுகாதார அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் முகாமிட்டுள்ளனர். பாதிப்புக்குள்ளான மாணவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரியில் இருந்த அவசர மருத்துவக் குழுவினர் வயநாட்டிற்கு விரைந்துள்ளனர். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 25 மாணவர்களின் உடல்நிலையும் சீராக இருப்பதாகவும், யாரும் ஆபத்தான கட்டத்தில் இல்லை என்றும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் குடிநீரை நன்றாக காய்ச்சி பருகுமாறும், உணவு பாதுகாப்பை தீவிரமாக கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.